சமாதானமாக இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அந்த சமாதானம் வந்த பிற்பாடு தான் தாவீது சொல்றாரு, தேவனுக்கு ஒரு ஆலயத்தை நான் கட்டப் போகிறேன். அல்லேலூயா. அதற்கு முன்னாடி கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார், நான் உங்களை எல்லாரிடத்திலும் உனக்கு சமாதானமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். கர்த்தர் சொன்னார்னா அதை நிறைவேற்றுவார். உன் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் ஏற்படணும்னா உன் வாழ்க்கையில தேவனிடத்துல தேவனுடைய ஞானத்தை கேட்கணும். உன்னுடைய அறிவை நீ வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஆமென். அப்படி வளர்த்துக் கொள்ளும் போதுதான் கர்த்தர் உன் வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணுவார். 4வது வசனத்தை வாசிக்கலாம். மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும்